வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்து சமய அறநிலையத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, ஒரு கால பூசை திட்டத்தின் கீழ் 17,000 திருக்கோவில்களின் வைப்பு தொகை 2 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுவதோடு கூடுதலாக 1000 கோவில்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். அர்ச்சகர்களின் பிள்ளைகள் நலன் கருதி 500 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். அர்ச்சகர்களுக்கான மாத உதவித்தொகை கூடுதலாக 1000 கோவில்கள் விரிவுபடுத்தப்படும் என அறிவித்தார். அந்த 17,000 திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்களுக்கு ரூபாய் 1000 மாதந்தோறும் அவர் வங்கிக் கணக்கிலே செலுத்துவதற்கு ஆணையிட்டிருக்கின்றார். அந்த ஒருகால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற அந்த அர்ச்சகருடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆண்டுக்கு 500 நபர்களுக்கு 10,000 வீதம் கல்வி தொகையை வழங்கி கல்விக்கண் திறக்கின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இங்கே பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். கோவை, தென்காசியில் உள்ள 2 கோவில்களுக்கு மொத்தம் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக தங்கத்தேர், திருச்சி, தஞ்சாவூரில் உள்ள 4 கோவில்களுக்கு மொத்தம் 11.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக வெள்ளித்தேர், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் யானை வாகனத்திற்கு வெள்ளித்தகடு போர்த்தும் பணி, வடபழனி முருகன் கோவில் மூலவர் சன்னதி மரக்கதவில் வெள்ளித்தகடு போர்த்தும் பணி உள்ளிட்டவை மேற்கொள்ளப்படும் என சேகர் பாபு தெரிவித்தார். கன்னியாகுமரியில் 490 கோவில்களுக்கான அரசு மானியம் 13 கோடி ரூபாயாகவும், இதேபோல புதுக்கோட்டையில் உள்ள 225 கோவில்களுக்கான அரசு மானியம் 8 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பக்தர்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் மதுரை கள்ளழகர் மற்றும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு விரிவுபடுத்தப்படும். திருவான்மியூர் பாம்பன் குமரகுருதாசர் கோவிலின் அன்னதான திட்டம் 500 பக்தர்களில் இருந்து 800ஆகவும், சிறப்பு நாட்களில் 800 இருந்து 1000ஆகவும் விரிவுபடுத்தப்படும். பக்தர்களுக்கு ஒருவேளை அன்னதானம் வழங்கும் திட்டம் மேலும் 6 கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும். திண்டுக்கல் பழனி ஆண்டவர் கோவில் சார்பாக நடத்தப்படும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான காலை சிற்றுண்டி திட்டம் மதிய உணவு திட்டமாக விரிவுபடுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய 700 ஜோடிகளுக்கு நடப்பாண்டு 4 கிராம் தங்கத்தாலி உட்பட 60,000 ரூபாய் மதிப்பில் சீர்வரிசைகளோடு திருமணம் நடத்தி வைக்கப்படும். 19 கோவில்களில் 19 புதிய ராஜகோபுரங்கள் 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும். 23 திருக்கோவில்களில் 23 புதிய திருத்தேர்கள் 15.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்யப்படும். 70 கோவில்களில் 54.10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அன்னதான கூடங்கள், 12 கோவில்களில் 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்கள் குடியிருப்பு ஆகியவையும் கட்டப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருப்பவர்களுக்கு கட்டணமில்லா திருமணத்தை இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு 700 திருமணங்களை நடத்த உத்தரவிட்டு அந்த 700 திருமணங்களுக்கு ஒரு திருமணத்திற்கு 60,000 ரூபாய் என்று ஒதுக்கீடு செய்து தந்திருக்கின்றார் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.